இங்கே இருக்கிற பாசம் கிடைக்கவே கிடைக்காது எங்கேயுமே. இங்கே இருக்கிறதே ஒரு ஆனந்தம். இங்கே வந்து 50 வருஷம் மேலே இருக்கும்னு நினைக்கிறேன். பேரன் பேத்தி கொள்ளு பேத்தி எடுத்துகிட்டு கொள்ளு பேர பசங்களை எடுத்து வர வரைக்கும் மிஸ் பண்ணுவேன். போயிட்டு திரும்ப நம்ம வீட்டுக்கு வருமா? காலம் பதில் சொல்லுமா? குறைந்த விலை நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். ஆயிரத்தி 1952 வந்து இந்த நகரம் வந்து உருவாக்கப்பட்டது. இதில் வந்து 352 வீடுகள் இருக்கிறாங்க. அப்போ வந்து இருக்க சொல்ல வந்து 352 வீட்டில் வந்து அப்போ வந்து 10 ரூபான்னு வரி போட்டு ஒதுக்கீடு கொடுத்தாங்க. எல்லாருக்குமே ஒதுக்கீடு கொடுத்தாங்க. நாங்கள் வந்து குறிப்பாக இங்கே இருக்கிறவங்க பழைய ஆளுங்க எங்களுடைய முன்னோர்கள்லாம் வந்து ஒரு 50 வருடம் அரை நூற்றாண்டு காலம் நாங்கள் இதை வந்து வாழ்ந்துட்டோம். இங்கேயே அரை நூற்றாண்டு காலம் வாழ்ந்து முடிச்சுட்டு இப்போ எங்கள் 3வது தலைமுறையாக இதில் நாங்கள் வாழ்ந்துட்டுருக்கோம். 3வது தலைமுறையாக வாழ சொல்ல பல நினைவுகள் இங்கே இருக்குது. இங்கே இருக்கோம். இந்த குவார்டர்ஸ் கட்டி 50 இயர்ஸ் அபோவ் ஆயிடுச்சு. எங்களுக்கு இங்கே வீடு எப்படி வந்தது அப்படின்னாக்கா, காந்தி நகர்ன்ற ஒரு ஏரியாவில் இருந்தோம் நாங்கள் குடிசையில். அப்போ அங்கே வீடு இருக்கும்போது அது இடிச்சிட்டு அங்கே ஹாஸ்பிட்டல் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் வருதுன்னு அப்போ அந்த டைமில் எங்களுக்கு குடிசை மாட்டு வாரியமாக இந்த பில்டிங் கொடுத்தாங்க. கொடுத்த டைமில் நாங்கள் இங்கே வந்து எங்கள் அப்பா காலத்தில் இருந்து நாங்கள் இருக்கோம். பக்கத்தில் இது பக்கத்தில் கொஞ்சம் தள்ளி இருக்கும். அவங்க பாடி புதுனார் என்ன குவார்டர்ஸு, ரவுண்டு பில்டிங்கு, இந்த புதுசாக கட்டிக்கிற குவார்டர்ஸு, அப்படி ஏதாவது ஒரு ஊரில் இருந்துக்கிற வேண்டியதான். திருப்பி வந்து இங்கே இருந்துக்கிறோம். ரொம்ப மிஸ் பண்ணுவோம். அதுதான் எப்படி சந்திக்க போகிறான்னு தெரியல. ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். அப்படியே சுற்றிட்டு கிடக்குறோம். நாங்கள் 5 பேர் 4 பேர்னு போது என்ன பண்ண முடியும்? வேறு வீடும் கிடையாது. இந்த வீடு தவிர வேறு எந்த வீடும் கிடையாது. மறக்க முடியாதுன்னா இதை விட்டுட்டு போட மறக்க முடியாது. இதை விட்டுட்டு போய் அங்கே போய் கஷ்டப்படுறோன்னு வச்சுக்க, அப்போ தான் மறக்க முடியாது. எனக்கு என் வீடு வரணும்னு நினைக்கிறேன். எனக்கு இந்த வீடு தான் வரணும். 280 தான் வரணும். ராசியான நம்பர், ராசியான வீடு. என் குடும்பம் ராசியாகவே வாழ்ந்தேன். எனக்கு சின்ன வயசில் அம்மா தெரியாது, அப்பா தெரியாது. குழந்தை தான், ஒரு வளர்ப்பு குழந்தைய தான் வளர்ந்தேன். அந்த மாமா குழந்தைய தான் கல்யாணம் முடித்தேன். அந்த மாமா குழந்தையோட காலம் கழிச்சேன். சுதந்திர போராட்ட வீரர்கள் வந்து 3-4 பேர் இருந்தாங்க. 1ஆம் நம்பர் 7ஆம் நம்பர்லாம் இருந்தாங்க. எங்களுக்கு தெரிஞ்சு இருந்தாங்க. அவங்களாம் வந்து இங்கே ஒதுக்கீடு கொடுத்தாங்க. அவங்களுக்கு சுதந்திர போராட்ட வீரர்களுக்கே இருந்த இடம் தான் இது. அப்படியாப்பட்ட மிகவும் பழமை வாய்ந்த குவார்டர்ஸ் இது. இப்போ கூட பார்த்தோம்னா இதே மாதிரி குவார்டர்ஸ் வந்து இந்த நகரில் இவ்வளோ தூய்மையாக இருக்க காரணமே வந்து இங்கே இருக்கிற ஆட்களால் தான். வெளியெல்லாம் அங்கங்கே ஒரு மாதிரியாக இருக்கும். இப்போ கூட வந்து ஒரு தனியார் பில்டிங்க்கு ஈக்குவலாக எங்கள் நகர் இருக்கிற காரணம் வந்து இங்கே எல்லாருடைய ஒற்றுமை தான். இங்கே வந்து இந்த மதம் அந்த மதம்லாம் யாரும் பார்க்க மாட்டாங்க. எல்லாருமே ஒன்று தான். எல்லா விழா எடுத்தாலும் எல்லாமே நாங்கள் சிறப்பாக பண்ணுவோம். அதனால தான் நாங்கள் வந்து இந்த 52 வருஷமாக எங்கள் முன்னோர்கள்லேருந்து இப்போ இருக்கிற வரைக்கும் இவ்வளோ நாளாக நாங்கள் வாழ்கிறதுக்கு ஒத்துமையாக இருக்க ஒத்துமை ஒரே காரணம் மட்டும்தான். எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நாங்கள் வந்து எல்லாமே ஒன்றா தான் ஃபேஸ் பண்ணுவோம். இங்கே தண்ணி வரலையா, நாங்கள் எல்லாம் ஒத்துமையாக தான் கேட்போம். இல்லை வந்து எந்த பிரச்சனை எதனா ஒதுக்கீடு பண்ணுறாங்களா, எல்லாமே ஒத்துமையாக தான் போய் கேட்போம். இதுமாதிரி பல நினைவுகள் இங்கே வந்து இருக்குது. வருஷமாக ஆகிட்டு இருக்கு இந்த பில்டிங் கட்டி. இப்போ மற்ற இடத்துலலாம் பில்டிங் கட்டி கொடுத்தது எல்லாமே சரி இல்லைன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இது அந்த அளவுக்கு இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறோம். இதுவும் நல்லா கட்டி கொடுங்க. ஏன்னா இது 50 வருஷமாக இருந்தது. அந்த பில்டிங் பார்த்தீங்கன்னா அந்த பில்டிங்க்கு முன்னாடி வேறு ஒரு பில்டிங் இருந்தது. இந்த பில்டிங்க்கு அப்புறம் கட்டி கொடுத்த பில்டிங் தான் அது. ஆனால் அதெல்லாம் பார்த்தோன்னா ஒரு 40 வருஷம் கூட வரல அது. ஏன்னாக்கா அதை இடிச்சிட்டு சீக்கிரமாக இடிக்கிற அளவுக்கு ஆகிடுச்சு பில்டிங்கு. அதுக்கப்புறம் அதை கட்டி கொடுத்தது. இது 50 வருஷம் வந்துச்சு. இப்போ இந்தமாரி நல்லா இன்னும் நல்லா வரா மாரி எங்களுக்கு ஸ்ட்ராங்காக பில்டிங் வேணும்ன்றது.
இந்த குவார்டர்ஸில் வந்து படிச்சுட்டு கார்பரேஷன் ஸ்கூலில் படித்து டாக்டர் ஆனவங்க இன்ஜினியர் ஆனவங்களாம் எவ்வளோ பேர் இருக்காங்க. அமெரிக்காவில் போயிட்டு படிச்சுட்டு இருக்காங்க, வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அப்படியாப்பட்ட இது புனிதமான ஒரு இடமா தான் நாங்கள் கருதுகிறோம். இப்போ வந்து இதை வந்து எங்களுக்கு வந்து இடிச்சிட்டு வேற கட்டி தர்றதுக்கு சொல்லியிருக்கிறதுனால 2 வருஷம் எங்களுக்கு டைம் கொடுத்துருக்காங்க. இதை மீண்டும் கட்டி இதே இடத்துல நாங்கள் வந்து மறுபடியும் வந்தால் தான் எங்களுக்கு ஒரு புத்துணர்வே கிடைக்கும். இந்த இடத்துக்கு வந்தால் தான். அதனால் வந்து இதோட நினைவு இதுதான் எங்களுக்கு. பெற்றோர்கள் வந்து அதாவது ஒரு வீட்டில் வந்து கூலி வேலை தான் செய்கிறாங்க எல்லாருமே. இங்கே கொத்தனார் இருக்காங்க, பெயிண்டர் இருந்தாங்க, கொத்தனார் இருந்தாங்க, பெயிண்டர் இருந்தாங்க. எல்லாம் அந்த தலைமுறை தாண்டி இப்போ வந்து எல்லாமே படிச்சுட்டாங்க. எல்லாம் ஒவ்வொரு வேலைக்கு தான் போயிட்டு இருக்காங்க. இங்கே இருக்கவங்கலாம் சாதாரண ஆளுங்க கிடையாது. இது வந்து ஒரு குப்பன்லாம் சொல்கிறதுக்கெல்லாம் இங்கே நாங்கள் கிடையாது. இப்போ வந்து எங்களுடைய வாழ்க்கையெல்லாம் மேலும் மேலுமா போயிட்டுருக்கு. ஏசி இல்லாத வீடே கிடையாது இங்கே. அந்த மாதிரி நாங்கள் ஏதாவது தரத்தை நாங்கள் வந்து உயர்த்தின்னு இருக்கோம். எங்களோட உழைப்பால் தரத்தை நாங்கள் உயர்த்தின்னு இருக்கோம். அந்த மாதிரி இந்த இடத்துல இருந்தாலும் இப்போ இதெல்லாம் விட்டுட்டு நாங்கள் போயிட்டு இந்த 2 வருஷத்தில் எங்கே போயிருப்போம், யாரை பார்ப்போம், அது வந்து அந்த நினைவுகள்லாம் எங்களால் மறக்க முடியாது. 2 வருஷம் போய் என்ன பண்ண போகிறோம், எங்கே போய் யார்கிட்ட போய் பேச போகிறோம், அது வந்து ஒரு 2 வருஷமே பிளாங்காக போய்டும் எங்களுக்கு. அதுக்கப்புறம் நாங்கள் இங்கே மறுபடியும் வந்தால் தான் எங்கள் ஒரு நல்லா இருப்போம். ஒரு அதாவது தாய் வீட்டுக்கு மறுபடியும் வந்தால் எப்படி ஒரு நினைவு மலருமோ அது மாதிரி தான் எங்களுக்கு நாங்கள் நினைக்கிறோம். இதை மறுபடியும் வரணுன்னு நினைக்கிறோம். அண்ணாநகர் டவரு இந்த மாதிரி எல்லா வசதியும் இருந்தது, எல்லாமே நியர்பை பக்கத்துலேயே இருந்தது. நடந்து போயிட்டு நாங்கள் டவருக்கு போயிட்டு வருவோம். சின்ன வயசில் எல்லாமே ஒரு டீமாகவே சுற்றுவோம் இந்த இடத்துல. பிறந்ததுலேருந்து நாங்கள் ஒரு 10th படிக்கிற வரைக்குமே இங்கே எல்லாருமே ஒரு டீமாகவே இருந்தோம், சுற்றிட்டு இருந்தோம். இப்போ அதுக்கப்புறமேட்டு தான் ரொம்ப படிக்க ஆரம்பித்தோம், எல்லாம் வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டோம். இங்கே ரோட்லேயே கிரிக்கெட் விளையாடுறது, கேட்டர்ஸ்லேயே விளையாடுறது, மொட்டை மாடியில் வருவோம். இந்த மாதிரிலாம் நாங்கள் ஜாலியாக இருந்தோம். எவ்வளோ பதுங்க இந்த இடத்துல நாங்கள் கோலி ஆடி இருக்கோம், பம்பரம் விட்டுருக்கோம், காத்தாடி விட்டுருக்கோம், கில்லி தாண்டு ஆடி இருக்கோம். இதெல்லாம் மறந்து போச்சு. அதாவது இந்த விளையாட்டுகள்லாம் மறைஞ்சி போச்சு. இருந்தாலும் வந்து நினைவுகள் அப்படியே தானே இருக்குது. சின்ன சின்ன சண்டைகள் வரும், நைட்டு சண்டை போடுவாங்க, பகலில் ஒன்றாயிடுவாங்க. கபடி மேட்ச் நடந்துருக்குது, எவ்வளோ நடந்துருக்குது. ஆமாம், எவ்வளோ எது நடந்தாலும் நைட்டோடு முடிஞ்சிடும். பகலில் வந்து எல்லாமே ஒத்துமையாக ஒரே வீடாக தான் இருப்பாங்க. இங்கே இந்து கிறிஸ்டின் முஸ்லீம் இருக்கிற இடம் தான் இது அதிகமாக. ஆனாலும் ஒத்துமையாக தான் இருப்பாங்க எல்லாருமே. எந்த ஒரு பாகுபாடுமே இல்லாத தான் இருப்பாங்க. இங்கே வருவாங்க, வாக்குறுதி தருவாங்க, செய்ய மாட்டாங்க, போயிடுவாங்க. அதாவது எல்லாம் வருவாங்க. ஆமாம், எல்லாம் வருவாங்க. பல வாக்குறுதி எங்களுக்கு நிறைவேற்றலை. ஆனால் அதுக்கெல்லாம் நாங்கள் வந்து அச்சப்படலை. ஃபஸ்ட் ஃப்ளோர் ஃபுல்லாக தண்ணி வந்துடுங்க எப்பயுமே. ஆமாம், ஃபஸ்ட் ஃப்ளோரில் பாதி வந்துடும். இந்த கிரவுண்ட் ஃப்ளோரில் தண்ணி வந்துடும். தண்ணி தூங்க முடியாது, கொள்ள முடியாது. அதனால் அப்புறம் ட்ரைனேஜ் பிரச்சனை இங்கே அதிகமாக இருக்குது. இப்போ அதெல்லாம் இப்போ எங்களுக்கு புதுசாக கட்டி கொடுக்குற வீட்டில் எதுவுமே இல்லாமல் இருந்தால் கொஞ்சம் சந்தோஷமாக வாழ்வோம் நாங்கள். குறைந்த விலை, நிறைந்த தரம். தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன்.